சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவனுடைய கிருபை கடந்த 6 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தது. இந்த 7வது மாதத்திற்குள் தேவன் அவருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் முன்வைத்து, அவருடைய வார்த்தையினால தான் வாழ்வு, அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்கிறோம், ஒவ்வொரு வாரத்தையும் துவக்குகிறோம், ஒவ்வொரு மாதத்தையும் துவக்குகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், எல்லாத்தையும் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். உட்காருவோம். கொஞ்சம் 19வது வசனத்திலிருந்து ஒரு தடவை வாசிக்கலாமா? 19வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த அதிகாரம் அப்படி துவங்குகிறது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமேலுக்கிடத்தில் கேராருக்கு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அங்கே தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், இந்த தேசத்தில் நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தான். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது? ஒரு பஞ்ச காலமாக இருந்தது. அந்த தேசத்தில் அவன் என்ன செய்தானா? விதைத்தான். ஸ்தோத்திரம். 12வது வசனம் கவனிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அந்த தேசம் பெலிஸ்தரின் தேசம். பெலிஸ்தரின் தேசத்தில் பஞ்ச காலம். எல்லா மக்களும் வறுமையில் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் குறைவில் இருக்கிறாங்க. ராஜா முதற்கொண்டு குறைவில் இருக்கிறான். ஆனால் ஈசாக்கோ 100 மடங்கு பலன் உள்ளவனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பஞ்ச காலம். ராஜா முதற்கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு 100 மடங்கு பலன் உள்ளவனாய், அவன் வீட்டிலே தானியம் நிறைந்திருக்க, அவனுடைய குடும்பத்துக்கும் வேலைக்காரர்களுக்கும் போதுமான அளவிற்கும் அதிகமாய் நிறைந்திருக்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அவன் எப்படி இருக்கிறானா? 100 மடங்கு பலன் உள்ளவனாய் இருக்கிறான். அதற்கு கீழே உள்ள வசனங்கள் அப்படியே கவனிங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பொறாமை வந்தது அப்படின்னு சொன்னா, உலகமெங்கிலும் என்ன இருக்குது? பஞ்சம் இருக்கு. அந்த தேசம், பெலிஸ்தரின் தேசம் முழுவதும் பஞ்சம் இருக்கு. ஆனால் இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அவருடைய மிருக ஜீவன்கள் குறைந்து போகிறது, இவன் பலுகி பெருகுகிறான். பொறாமை வருமா வராதா? அல்லேலூயாவா? உலகமெல்லாம் பஞ்சத்திலும் தரித்திரத்திலும் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் பலுகி பெருகும்போது மற்றவர்களுக்கு எப்படி வருது? அது ஒரு பொறாமையாக மாறிவிடுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே தான் இன்றைக்கும் நடக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, மற்றவர்களை பாருங்க, சில நேரங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, கர்த்தரமை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார், நாம பலுகி பெருகுகிறோம். இதை நிமித்தமாய் அவர்களுக்குள் ஒரு பெரிய பொறாமையும் ஸ்தோத்திரம் எரிச்சலும் உண்டாகிறது. சரி, இப்போ வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நான் உங்களை அப்படியே நடத்திட்டு வரேன். ஏன்னா அப்போ தான் விளங்கும். கொஞ்சம் கவனிங்க நீங்கள். ஸ்தோத்திரம். உன்னை பெலிஸ்தரின் ராஜா சொல்லுகிறார், நீ எங்களை பார்க்கிலும் நீ என்ன ஆன? பலத்தவனானாய். ஆகினால் எங்களை விட்டு நீ போய்விடு அப்படிங்கிறான். 16வது வசனம் பாருங்களேன். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய். ஸ்தோத்திரம். நாம பெருகுவதை ஸ்தோத்திரம் உலகத்துக்கு பிடிக்காது, ராஜாவுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ராஜா தேசத்தில் குறைவுள்ளவனாகவா இருப்பான்? ஒரு ராஜா எவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருப்பான், எவ்வளோ அவன் பெருக்கமுள்ளவனாக இருப்பான். ஆனால் அவனை பார்க்கிலும் கர்த்தர் ஈசாக்கை பலுகி பெருகும்படி தேவன் செய்தார். ஒரு ராஜாவே பொறாமை கொள்ளும் அளவுக்கு தேவன் செய்தார். ஆகையினால எங்களை விட்டு என்ன செய்திரு? நீ போய்விடு என்று சொல்லுகிறான். ஈசாக்கு போயிட்டான். அல்லையா சொல்லுங்க. ஈசாக்கு என்ன பண்ணானா? அந்த இடத்தை விட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். அப்படியே கீழே வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து ஒரு மேடான வழி இடத்துல முதல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இப்பொழுது அவர்கள் துரத்தி விட்டதுனால இப்பொழுது ஒரு பள்ளத்தாக்கில் போய் என்ன செய்யறான்? குடியிருக்கிறான். பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறான். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் விட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 19வது வசனம். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இப்ப நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்த துறவை தோன்றாங்க. தோண்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆனால் கேராருடைய மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்களா? இந்த தண்ணீர் எங்களுடையது. அல்லேலூயா. வெற்றுனது வேணா நீயா இருக்கலாம், அந்த நிலம் வேணா உன்னுடையதா இருக்கலாம், ஆனா பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீர் எங்களுடையது. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில ஆட்கள் சொல்றதை நான் பார்த்துருக்கேன் பாருங்க. இந்த ஊருக்கு வரும்போது சும்மா வீசின கையும் வெறுங்கையுமா தான் இவங்க வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் எவ்வளோ வசதியாக பல வாகனங்கள், வீடு போன்ற வசதிகளாக இருக்கிறாங்க. இது எல்லாம் எங்களுடையது. ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் உள்ளது. எங்கள் ஊரில் வந்து தான் என்ன பண்ணிட்டாரு? சம்பாதிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து ஸ்தோத்திரம். நான் சொல்றதுக்கு 2 காரியம் இருக்கு. ஒன்று, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். 2, கடினமாய் உழைக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தண்ணீர் சொல்லுங்க, தண்ணீர் எங்களுடையது. ஸ்தோத்திரம். உழைப்பு வேணா உன்னுடையதா இருக்கலாம், நிலம் வேணா உன்னுடைய நிலமா இருக்கலாம், ஆனால் தண்ணீர் எங்களுக்கு சொந்தங்கிறான். அதனால அந்த அந்த அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடினால் ஈசாக்கு அதற்கு என்ன பெயர் வச்சாரா? ஏசேக்கு என்று பெயர் வைத்தாரா.
அப்ப ஏசேக்குன்னா என்ன அர்த்தம்? வாக்குவாதம்னு அர்த்தமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனங்களுக்கும் வாக்குவாதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அடுத்த வசனம் கவனிச்சீங்கன்னா 21வது வசனத்துல வேறொரு துறவை வெட்டினார்கள். அவங்களோட சண்டை போட்டாங்களா? அவங்களோட வாக்குவாதம் பண்ணினாங்களா? இல்லைங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. சில இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவது இந்த உலக மக்களின் வழக்கம். நீங்க நல்லா இருக்கிறத கண்டா பொறாமை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு பொறாமை, நீங்கள் உயர்ந்திருப்பதை கண்டு பொறாமை. இது நிமித்தமாய் எந்த ஒரு காரியத்திலும் நம்மோடு கூட என்ன செய்றாங்களா? வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம சொல்லணும், வாக்குவாதத்திற்கும் எங்களுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே. விலகி போயிருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் பாருங்க, 8வது வசனத்தில் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஆமாவா? வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நம்மிடத்தில் நியாயம் இருக்கும். துறவை தோண்டினவர்கள் நாங்கள், அதை உழைத்தவர்கள் நாங்கள், மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் நாங்கள். அல்லேலூயாபா. அந்த நிமித்தமாய் சுரக்கும் தண்ணீரை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, பெருக்கத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் உழைத்ததுனாலே. ஆனால் அவர்கள் பொறாமையினால் என்ன பண்றாங்களா? வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை அற்புதமா சொல்கிறார், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குவாதம் வேண்டாம். நமக்கு எதற்கு ஏசேக்கு? இன்னைக்கு எந்த காரியத்திலும் நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்களில் பிடிவாதமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்களா? வாக்குவாதங்கள் வேண்டாம், விடுங்க. ஸ்தோத்திரம். கீழே அப்புறம் கவனிங்க. அதற்கு பின்பு 26ஆம் அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக்கிடுங்க. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து வாக்குவாதம் பண்றாங்க. அப்பொழுது அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசக்கு என்றால் வாக்குவாதம் என்றும், சித்னா என்றால் எதிர்ப்பு என்றும் ஆவிக்குரிய அர்த்தமா பாருங்க. ஈசாக்கு அதனை உனக்கு என்ன பெயர் வைக்கிறாரா? சித்னா என்று பெயர் வைத்தார். காரணம், அதற்கு என்னை எதிர்க்கிறார்களே, இந்த உலக மக்கள் ஆண்டவரே என்னை எதிர்க்கிறார்கள், நீர் என்னோடு இருக்கிறீர், என் மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் வேணும், என் வேலைக்காரர்களுக்கு தண்ணீர் வேணும், என் குடும்பத்திற்கு தண்ணீர் வேணும், ஆனால் நாங்கள் நீரூற்றை தோண்டுகிறோம், கிணறை தோண்டுகிறோம், துறவை தோண்டுகிறோம், ஆனால் இந்த ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுதும் எதிர்க்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கட்டும், ஆனால் உன்னை எதிர்த்து நிற்கிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் நீங்க தேடி பாருங்க, அவங்க காணப்படாமல் போயிடுவாங்க. அல்லேலூயாவா. எதிர்த்து நிற்பதை குறித்து ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம்.
எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். இதை நீங்க மனசுல வச்சிருக்கணும். நாம போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நாம் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தினுடைய பார்வோன் சேனைகளை தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கல. யோசேபாத்தின் நாட்களிலே அவர்களுக்கு விரோதமாய் கடற்கரை மணலத்திலே வந்த ஜனங்களை இவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், தேவன் நமக்காய் வழக்காடுவார். நாம ஒன்று எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவனே அவர்களுக்கு எதிராய் நிற்பார். கர்த்தரே அவர்களுக்கு எதிராய், யெகோவா நிசி என்று அவருக்கு பெயராம். அது நம்முடைய வெற்றி கொடி அவர்தான். அவர் எதிர்த்து நிற்பார். ஆமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவையே இல்லாம நாம நன்மை செய்திருந்தோம், நமக்கு எதிராக வந்து வாக்குவாதம் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதுவும் கடினமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, சாபங்களை போடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்குவாதம் பண்ணாதீங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், ஒருவன் வாக்குவாதம் பண்ணினால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் அல்ல. வேண்டாம். ஸ்தோத்திரம். எல்லாம் பொறாமையினாலே செய்கிறார்களே. கர்த்தராகிய இயேசுவின் காலத்திலும் அந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் நீங்கள் நிருபங்களில் வாங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். பேதுருவின் மூலமாய் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அவருடைய நிழல் பட்டு அநேக சுஸ்தமாகிறார்கள். அநேக ஆசாரியர்களும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பிரதான ஆசாரிகளும் லேவியர்களும் எழும்புகிறார்கள், பரிசேயர்கள் எழும்புகிறார்கள். பொறாமையினால் நிறைந்து அவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள் பைபிள் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ பொறாமையினால் எழும்பட்டும், எவ்வளோ நமக்கு விரோதமாய் வாக்குவாதம் பண்ணட்டும். ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாக்குவாதம் பண்ணும்போது நீங்கள் அமைதலாக இருங்க. அல்லேலூயா. அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது நமக்கும் அறிவோடும் ஞானத்தோடும் பதில் சொல்ல முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். ஆனாலும் பண்ணாதீங்க. அமைதலாக போங்க. நமக்காய் கர்த்தர் பேசுவார், நமக்காய் தேவன் யுத்தம் பண்ணுவார். அப்போ ஸ்தோத்திரம். முதலாவது வாக்குவாதம் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிணற தோண்டணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கணும். ஏன்னா அவங்க மிருக ஜீவன்களுக்கு தண்ணி வேணும். கஷ்டப்பட்டு நாம உழைக்கிறோம், நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாம உழைக்கிறோம். யாரையும் நம்ம வந்து ஏமாற்றலை, யாருடைய பணத்தை நாம போய் கொள்ளையடிக்கலை. இரவும் பகலும் கஷ்டப்படுறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு முன்பு நாம் உண்மையா இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். ஆனால் எதிரிகள் வந்து அதை தடை பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அதற்கு என்ன பேர் வச்சாராம்? ஏசேக்குன்னு பேர் வச்சாராம். ரெண்டாவது ஒரு போய் மறுபடியும் தோன்றாங்க. அதையும் வந்து என்ன செய்யறாங்க? இதுவும் எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்றாங்க. அதற்கு சித்னா என்று பேர் வைத்தாராம். எதிர்ப்பு என்று அர்த்தமா. அடுத்த வசனம் கவனிங்க. அடுத்த வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நான் சொல்றேன், இப்போ ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களை பயம் உண்டாக்கி இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன் மாமன் வீட்டில் இருந்து அவனுடைய நாட்கள் முடிந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய், நீ போ என்று சொன்ன உடனே தன்னுடைய குடும்பமாக தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போன உடனே லாபானுக்கு பயங்கர கோபம். நம்மிடத்தில் 20 வருஷம் வேலை பார்த்து இருக்கிறான். இந்த 20 வருஷ காலத்தில் எவ்வளவோ நமக்கு சொத்துக்கள் சேர்ந்திருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறான், நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தருமை ஆசீர்வதித்ததினாலே நீர் பலுகி பெருகி இருக்கிறீர். இப்போ நான் சொல்றேன், யாக்கோபுடைய அந்த மேய்ச்சல் யாக்கோபை நிமித்தமாக இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இவன் யாக்கோபு போன உடனே பின்னால லாபான் என்ன பண்றானா, துரத்தி கொண்டு வருகிறான். அப்போ ஒரு மலையில் அவன் ராத்திரி தங்கி இருக்கிறான் பாருங்க. அவனோட கூட வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் ராத்திரி தரிசனத்தில், தேவன் தரிசனத்தில் தோன்றி யாக்கோபிடத்தில் நன்மையானவை அல்லாமல் தீமையான காரியம் ஒன்றையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் கண்டித்தார். அல்லேலூயாவா.
காலையில் எழும்பி யாக்கோபிடத்தில் சண்டை போட வேண்டும் என்று இருந்தவன், வாக்குவாதம் பண்ண வேண்டும் என்று இருந்தவன், சமாதானத்தை அன்றி வேறொன்றும் பேசவில்லை. அப்ப நான் சொல்றேன், இங்க கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டிருக்கணும். இப்பொழுது அவர்கள் என்ன செய்யலையா? வாக்குவாதம் பண்ணவில்லை. அது நிமித்தமாய் இப்பொழுது ஈசாக்கு இங்கே ஒரு பெயரை வைக்கிறதை தான் நாம் அப்பொழுது இங்கு காண்கிறோம். பின்பு அவிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். நமக்கு விரோதமாய் ஒரு ஆட்கள் எழும்பும்போது பேசாம தூர விலகிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போன்னு சொன்னார். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அடித்தால் இடது கணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னார். ஒருவனுடைய ஸ்தோத்திரம் அங்கேயே எடுத்துக்கொள்ள நினைத்தால், அவனுடைய சால்வை எடுத்துக்கொள்ள நினைத்தால் அங்கேயே என்ன செய்ய, விட்டு விடுன்னு சொன்னார். இது எதற்காக? நம்ம எல்லாம் கோழைகள் என்பதனால இல்லைங்க. ஸ்தோத்திரம். இதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஆழமான தேவனுடைய நற்குணம் அடங்கி இருக்கிறது, கனிகள் அடங்கி இருக்கிறது. இது நிமித்தமாய் தேசத்தில் ஸ்தோத்திரம் என்ன வராது? ஒரு வாக்குவாதம் வராது, வன்முறை வராது. இதற்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சண்டையும் ஸ்தோத்திரம் பொறாமைகளும் பகைகளும் வராது. இதை நீ செய்வாயானால் நீயும் சமாதானமா இருக்கலாம், அவனையும் ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். ஆகையினால ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல, அவன் துரத்தும் போதெல்லாம் போயிடுறான். இப்பொழுது 3வது ஒரு துறவை வெட்டினான். அவர்கள் அங்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு சொல்லுகிறான், அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது மாதத்திற்கு ரெகோபோத் என்று நான் பெயர் வைத்து சொல்கிறேன். ஆமென். இந்த மாதம் நமக்கு ஒரு ரெகோபோத்தின் மாதம். கர்த்தர் தேசத்தில் பலுகும்படிக்கு, ஆமென், இந்த தேசத்தில் பலுகும்படிக்கு அவர் நமக்கு இடம் உண்டாக்கினார். சொல்லுங்க, நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பலுகி பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ விரும்பியோ விரும்பாமலோ கர்த்தர் உன்னை ஒரு தேசத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த அல்ல, அவர் என்ன விரும்பினாரோ அந்த இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்களும் நானும் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயாவா. நாம் எங்கே குடி இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ, அவர் சித்தம் என்ன விரும்புகிறாரோ அங்கே கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்றாரா, குடியிருக்க செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவாராக. ஆமென். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆமென். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த தேசத்தில் மிகுதியும் பலுகி பெருகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த கல்லுடை குறிச்சி முழுவதுமாய் தேவ ஜனங்களால் நிறைந்திருப்பதாக. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைகளும் விக்கிரகத்தை சேவிக்கிற மக்களும் குறைந்து போகவும், அவர்களை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற மக்கள் தேவனை அறிந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பலுகி பெருகவும் அவர்களால் தேசம் நிரப்பப்படவும் தேவன் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை பலுகி பெருக செய்வார். நாம் பலுகி பெருகுவதற்கு தேவன் இடம் உண்டாக்குவாராக. அல்லேலூயாவா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களால் தேசம் நிறைந்திருந்தது, தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே 26ஆம் அதிகாரத்தில் அந்த இது, உன் சந்ததியை மிகவும் கவனிங்க, உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆபிரகாம் விரும்பினதுனால பெருகிட்டாரா?
ஆபிரகாமுடைய சந்ததி அவர் விரும்பினதுனால பெருகிச்சா என்றால் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியை பெருக செய்ய வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சித்தம் கொண்டவர் தேவன். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் உண்டாக்கி அவருடைய நாமத்தை அங்கு கொண்டு மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு ஒரு இடத்தை முன்குறித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் போய் இவர்கள் வாழ்வதற்காக தேவன் இவர்கள் என்ன பண்றாராம்? பலுகி பெருக செய்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தம் நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று. ஆனால் பிசாசானவனோ நீ குறுக வேண்டும் என்று நினைக்கிறான். நீ குறுக வேண்டும் என்று நினைக்கிறான், பெருகக்கூடாது என்று நினைக்கிறான். நீ யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம், பலத்திருந்தார்கள், 10வது வசனம் வாசிங்க. 10 அந்த வார்த்தை கவனிங்களேன். 7வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி பெருகினார்கள். 10வது வசனத்தில் அவர்கள் பெருகாதபடிக்கு. ஆமென், அல்லேலூயாவா. அப்ப சத்துரு என்ன நினைக்கிறான்? சத்துரு என்ன நினைக்கிறான்? நீ பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தேவ ஜனங்கள் பெருகினால் ஆராதனை பெருகும். தேவ ஜனங்கள் பெருகினால் ஜெப கூட்டம் பெருகும். தேவ ஜனங்கள் பெருகினால் ஜெபங்கள் முழங்கால்கள் பெருகும். தேவ ஜனங்கள் பெருகினால் துதி பெருகும். தேவ ஜனங்கள் பெருகும் போது ஜெபம் பெருகினால் சத்துருவால் என்ன பண்ண முடியாது? குடியிருக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற இடத்திலேயே சத்துருவால் இருக்க முடியல. அவன் தேசம் முழுவதும் அவர்களால் பலுகி பெருகி அங்கே முழங்கால்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்படுமானால் அவனால் இருக்க முடியாது என்பதனாலே நாம் பெருகாதபடி பார்த்து கொள்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்களை தவிர வேறொரு தேவ பிள்ளைகள் பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறான். உங்க கிராமத்தில் நீங்கள் பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏனென்றால் ஒரு குடும்பம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போதே அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அவனால் ஊர்ல இருக்க முடியாத சூழ்நிலைமை வருகிறது. அதே இடத்துல 10 குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பாடி ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றால் அவனால் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே இடத்துல 100 குடும்பங்கள் எழும்பி அவர்கள் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறாங்க, 100 குடும்பங்கள் தினமும் ஜெபம் பண்றாங்கன்னா அதுக்கு மேல அவனால் ஊருக்குள் இருக்கவே முடியாது என்பதினால் நாம பெருகாதபடி பார்த்து கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை மனதில் வைங்க, இது சத்துருவனுடைய திட்டமா இருக்கிறது. அவன் நம்மை பெருகாதபடி எப்படி பார்த்து கொள்கிறான்? ஏற்கனவே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாவங்களை விதைத்து அவர்களுக்குள் ஒரு மனதின் அந்த ஸ்தோத்திரம் இராதபடி, அவர்களை அந்த ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியத்தில் வளரப்படாதபடி அவர்களை அவன் மிக கவனமாக வச்சிருக்கிறான். பாவத்துக்குள் அவர்களை விழ வைப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்கிறான். நீங்க ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் சரியானபடி கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் அன்பில் சத்தியத்தில் வளர்ந்து அவர்கள் ஆத்துமாதாயம் செய்வார்களே ஆனால் அந்த கிராமம் கொஞ்ச காலத்திற்குள்ளே ஆண்டவருக்குள்ள என்ன செய்யும்? வருவதற்கு ஏதுவா இருக்கும். அப்ப இதற்கு யார் காரணம்? கனி கொடுக்கிற ஒரு மரம் அதை கனி கொடுக்க விடாதபடி அவன் என்ன பண்றான்? உலகத்தால், உலகத்தின் பாவங்களால் அவர்களை நிரப்புகிறான். காரணம் என்ன? அவர்கள் பெருகக்கூடாது. அவர்கள் பெருகினால் அவனால் அந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது என்பதனால தேவ பிள்ளைகளை பெருகாதபடி காத்துக் கொள்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு ரெகோபத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை தேசத்திலே பலுகி பெருகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்குவாராக. அல்லேலூயா. தேசத்திலே பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவாராக. இந்த 7வது மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் இந்த 7வது மாதத்திற்கு மட்டும் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த தேசத்திற்கே தந்த வாக்குத்தத்தம் என்று நினைக்கிறேன். இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை பலுகி பெருக செய்வாராக. ஓ பிசாசே, நீ ஒருபோதும் உன்னுடைய ஸ்தோத்திரம், உன்னுடைய திட்டம் நிறைவேறாது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நீ எவைகளை கொண்டு வந்தாலும் நிறைவேறாது. இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் நம் மக்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கின் தேவன் நம் மக்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் தேசத்தில் எங்களுக்கு இடம் உண்டாக்குவார். ஆமென். நம்ம பலுகி பெருகணும்னா என்ன வேணும்? இடம் வேணும். ஆமென். ஒரு குடும்பத்தில் இங்கே 2 பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் ரூம் போதும், ஒரே ஒரு ரூம் போதும்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு 2 பிள்ளைகள் பெறுகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் வேணும். 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இடம் வேணும். இந்த 2 பேர் இப்போ ஒரு 10 பேராக மாறுறீங்க, என்ன வேணும் சொல்லுங்க? அப்போ நம்ம பலுகி பெருகும் போது எது வேணும்? ஸ்தோத்திரம். நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்போ நம்ம பெருக்கத்திற்கு முன்னால தேவன் நமக்கு எதை தருகிறார்? ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஸ்தோத்திரம் பலுகி பெருக கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொண்டே போவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது தொழிலாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு இடத்தை நமக்கு பெருக்கி கொண்டே போவார். காரணம் என்ன? இடத்தை தேவன் நமக்கு தரும்போது உங்களை பலுகி பெருக தேவன் பண்ண போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெகபோத் ரெகபோத் ரெகபோத். ஆமென். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு தேவன் நமக்கு. காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாருடைய இருதயத்தில் இந்த வார்த்தை நிறைந்து வாயினால் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தில் நீர் எங்களுக்கு ரெகபோத் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலே நாங்கள் பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேசத்தில் பலுகி பெருகும்படி கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகையினால் உலகத்தின் மக்களோடு எங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லை, பொறாமைகள் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு விரோதமாய் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், எதிர்க்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் அவர்களை எதிர்க்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, மனமும் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கை இடுகிறோம். நாங்கள் உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. கர்த்தர் எங்களுக்காக எழும்புவீராக. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நீர் எங்களுக்காய் வழக்காடுவீராக. எங்களை எதிர்க்கிறவர்களோடு கர்த்தர் எதிர்த்து நிற்பாராக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஈசாக்கையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் ஆண்டவரே பெலிஸ்தர்கள் எதிர்த்து நின்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் தோண்டின துறவையெல்லாம் தூர்த்து போட்டார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தீர். கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே மறுபடியும் 3வது ஒரு துறவை தோண்டினார்கள். அங்கே மிகுதியான தண்ணீரை கண்டார்கள். அங்கே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டு ஸ்தோத்திரம், தேசத்திலே நாம் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலும் கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற தேசத்திலே நாங்கள் பலுகும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக. வலதுபுறமும் இடதுபுறமும் கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக. முன்னும் பின்னும் கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இடத்தை ஸ்தோத்திரம் வேறு ஒருவனாலும் அதை பிடித்து கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்குகிற இடத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்குகிறேன். நாங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் விருத்தி அடைய பண்ணுவீராக. இந்த சபை விருத்தி அடைவதாக உம்முடைய கரத்தில் உம்முடைய மக்களை தருகிறோம். ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாதமுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீணான செலவுகளுக்கெல்லாம் விலக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.